பெண்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் ஆண்டாள். ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் முதல் 5 பாடல்களில் வாயிலாக நோன்பு இருப்பதன் மாண்பை பற்றி சொல்லியிருக்கிறார். அடுத்து வரும் 6 முதல் 15 வரையிலான பாடல்களில் கண்ணனின் லீலைகளைப் பற்றி எடுத்துரைக்கிறார். அதோடு அறியாமையில் மூழ்கி உறங்கிக் கொண்டிருக்கும் ஆயர்குலப் பெண்களையும் மானிடர்களையும் விழித்தெழப் பாடுகிறார். 16 முதல் 25ஆம் பாசுரம் வரை கண்ணனின் மாளிகையிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் இருக்கும் அருளைப் பெறும் விதமாக இருக்கிறது. 26வது பாடலில் கண்ணனை நேரடியாக அழைத்து ஆயர்குலப் பெண்கள் நோன்பு இருக்க தேவையானவற்றை பரிசாக அளிக்கும்படி கேட்டிருக்கிறார். அடுத்து வரும் 27வது பாடலில் கண்ணனை எப்படி தனக்கு பேரருளை தருவான் என்ற நம்பிக்கையில் அவன் கையை பிடித்து உறுதியாகிவிட்ட நிலையில் கண்ணன் தன்னை கைப்பிடிக்கும் சமயத்தில் அவளின் அழகுக்கு நிகராக தானும் ஓரளவேனும் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனம் கமழும் மலர் சூட்டி சில ஆபரணங்களையும் அணிந்து தன்னை அழகிப்படுத்திக் கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் தனக்கு அரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிப்பதாக கள்ளழகரிடம் ஆண்டாள் வேண்டிக் கொள்கிறார். அவர் நினைத்தபடியே அரங்கநாதருடன் கைகோர்த்த ஆண்டாள் நாச்சியார் அரங்கனுடன் ஐக்கியமாகிவிட்டார். ஆனால் கள்ளழகருக்கு அவர் சமர்ப்பிப்பதாக கூறிய அங்கார வடிசல் வெண்ணெய் சமர்ப்பிக்கப்படாமலேயே இருந்தது. ஓராண்டு வருடங்களும் அல்ல, சுமார் 2000 வருடங்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறவே இல்லை. ஆண்டாள் வாழ்ந்ததாகவும் கூறப்படும் காலத்திற்கு 2000 வருடத்திற்கு பின் வந்த ராமானுஜர் ஆண்டாளின் ஆசையையும் அவரது வேண்டுதலையும் கேள்விப்பட்டார். அவர் ஆண்டாளின் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக கள்ளழகர் கோவிலின் முன்பாக வந்து அங்குள்ள அர்ச்சகரின் அனுமதியை பெற்று 100 அண்டாக்களில் அக்கார வடிசலையும் வெண்ணெயையும் சமர்ப்பித்தார். இதனால் 2000 வருடங்களாக நிறைவேறாத ஆண்டாளின் வேண்டுதல் நேர்த்திக்கடன் நிறைவேறியது. இதை நிறைவேற்றியவர் ராமானுஜர். கள்ளழகருக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய ராமானுஜர் இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கொண்டிருந்தார் ஆண்டாளை பார்ப்பதற்காக சென்றார். ஆனால் வயது வித்தியாசம் பார்க்காத ஆண்டாள் தனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிய ராமானுஜரை அண்ணனே என்று அழைத்ததாக தல வரலாறு சொல்கிறது. ஒரு பெண்ணின் மனதில் உள்ள விஷயங்களை நிறைவேற்றி வேண்டும் பொறுப்பு அவளது தந்தைக்கு உண்டு. அதன் பிறகு அந்த பொறுப்பு அவளது அண்ணனுக்கு உரியது. அதனால்தான் ராமானுஜரை ஆண்டாள் நாச்சியார் அண்ணனே என்று அழைத்திருக்கிறார். அன்று முதல் திருப்பாவையில் 27ஆம் பாசுரத்தில் பால் சோறு மூட நெய் பொய்த்து என்ற இருப்பதால் அக்கார வடிசலான பால் சோறு 100 ஆண்டாள்களில் சமர்ப்பிக்கும் வழக்கம் இன்றைக்கும் அழகர் மலையில் உள்ள கள்ளழகர் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. இது பிற்காலத்தில் பிற வைணவ ஆலயங்களிலும் செய்யும் ஒரு நடைமுறை வழக்கமாக மாறிப்போனது. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில், திருவரங்கம் அரங்கநாதர் கோவில், கள்ளழகர் ஆலயங்களில் இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த வைபவத்தின் போது 120 லிட்டர் பால், 250 கிலோ அரிசி, 15 கிலோ கற்கண்டு, கிலோ கணக்கில் முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சையை சேர்த்து பல மணி நேரம் சுண்ட காய்ச்சி தயாராகும் அக்கார வடிசலும் வெண்ணையும் கள்ளழகருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடிப்பார் கொண்டு யாம் பெறும் சம்மானம். மேற்கொண்ட இந்த திருப்பாவையின் 27வது பாடலை அதற்குரிய மார்கழி 27ஆம் தேதி பக்தர்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களிலும் அருகில் உள்ள கோவில்களிலும் பால்சோறு எனப்படும் அங்கார வடிசல் செய்து இறைவனுக்கு நைவேத்தியமாக படைத்து அக்கம் பக்கத்தினர் அனைவருக்கும் பகிர்ந்து உண்ணலாம். கூடாரவள்ளி தினம் என்பது கண்ணன் ஆண்டாளை ஆட்கொள்ள போவதாக ஆண்டாள் உறுதியாக நம்பிய நாளான ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தில் பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்வது உறுதி என்பதை நிரூபித்த நிகழ்வு தினம் இது. இந்த நாளில் பெண்கள் புத்தாடை அணிந்து கொள்வதும் அணிகலன்கள் பூட்டிக்கொள்வதும் வாழ்வில் ஒளியேற்றும். ஆண்டாளின் மன விருப்பத்தை அரங்கநாதர் வந்து நிறைவேற்றி கொடுத்தது போல இந்த நாளில்
வேண்டிக் கொள்ளும் பெண்களின் மன விருப்பத்தை ஆண்டாளே நிறைவேற்றி தருவார் என்பது நம்பிக்கை.